வணக்கம் சாரங்கி. வணக்கம் கேகே. இப்போ வந்து நம்ம இந்த எபிசோட் வந்து 50வது எபிசோடு. ஸோ இந்த எபிசோட் வந்து அஹ், நம்ம ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல பேங்க்ரப்ட் பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து ம். ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் போற ஒரு எபிசோடா தான் இது ம். இருக்க போகுது. ஸோ பேங்க்ரப்டோட இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி ம். இருந்ததுன்றதை நீங்க சொல்லுங்க. ஸ்கிரிப்ட் ரெடி பண்றீங்களா? இனிஷியலா நம்ம என்ன யோசிச்சோம்னா, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நம்ம ஏன் ரெடி பண்றோம், என்னன்னா இந்த மாதிரி லைக் ஜென்ரலா ஆரம்பிக்கணும், பேசணும் சில விஷயம். அப்படியே ஆக்சுவலி இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. கேகே வந்து இப்போதைக்கு வேணாம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம், அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் அப்படியே காத்திருக்கோம். நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒன்று நம்ம ஒன்றா பேச இனிமேல் அப்கமிங் எபிசோட்ஸ்ல வரும். நம்ம பேச ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா. பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆமா. அதான் பேச ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்துட்டு வர்றாரு. பர்மிஷன்லாம் இல்ல. ஏதோ இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் பர்மிஷன்லாம் அப்படிலாம் இல்ல. பர்மிஷன் அஹ் ஒரு 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 இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு நம்பர்ஸ்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம இதை பேசலாம்னு சொல்லி ஒரு வந்த மைண்ட் செட் தான். ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம பேசணும் அப்படின்றது வந்து இருக்கோம்னா என்ன ஸ்டார்டிங்ல இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போகக்கூடாதுன்றதுனால தான் இது பண்ணோம். ஸோ நீங்க சொல்லுங்க, கண்டினியூ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. தான். அதுக்கப்புறம் ஒரு ஐடியாலஜிக்கு வந்தோம். சரி, ஓகே, பாதி பாதியா கொஞ்சம் மாத்திக்கலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் ஐடியாலஜியை கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேகே ஒரு விதமான டாபிக்ஸ் எடுக்கிறதும், அதுக்கப்புறம் நான் சில விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு கொஞ்சம் ஹார்ஷ் டச்சிங் ரியாலிட்டி இருக்கும்ல, அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். யோசிச்சுட்டு இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இப்படி போகுது. நாங்கள் வேற எதுவும் நினைச்சு ஆரம்பிச்சோம். உடனே கொஞ்சம் கொஞ்சம் சர்ப்ரைசஸ் வந்தது. ஃபர்ஸ்ட் அந்த 50, 100, 300, 400, 500 பிளேஸ் அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகே, பிஸ்னஸ் ஆர் தேர், நம்ம பேசுறதும் சில பேர் கேட்குறாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு. வேற கண்ட்ரில கேக்குறாங்க. ஸோ அதான். ஆ, நைஸ் ஸோ நைஸ். ஓகே. இல்ல இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ற டைம் வந்து 700 பிளேஸ் கிட்ட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். யூடியூப்லயுமே வந்து ரீசெண்டா போட்டா ஒரு கவுண்ட் வந்து 2 டிஜிட் 3 டிஜிட் கிட்ட நெருங்குற அப்படின்ற ஒரு வியூஸ் இருந்த ஒரு வீடியோ. அதுவே வந்து ஏதோ ஏதோ ட்ரை பண்றோம், ஏதோ டிஃப்ரெண்ட் இதுல வருதுன்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ டான்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. அதான் ஆக்சுவலி யோசிச்சுட்டு இருந்தோம். பேசணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் செப்டம்பர் 2023, கரெக்டா? ஆமா ஆமா, 2023 தான். செப்டம்பர் தான் நினைக்கிறேன். அப்ப பேசிட்டு இருக்கும்போது சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ டிசைன் பண்றதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். லோகோவை என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு சரி ஓகே ஆரம்பிப்போம். ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது என்ன எப்படி பண்ணணும், ரெக்கார்டிங்லாம் ஒன்றும் தெரியாது. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மீடியாலையும் நம்ம போட ஆரம்பிச்சோம், லைக் ஸ்ட்ரீமிங் சைட்ஸ்ல. பட் என்னன்னா சில லிசனர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, like இந்த மாதிரி பேசுங்க அந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அது பேசுறது விஷயம் இல்லை, பட் ஆனா எங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்றோம். நான் அவங்கள மாதிரி பேசுறதுக்கு நீங்க லைக் எங்களை பார்க்க கேட்கறதுல என்ன யூஸ் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது இல்ல. ஸோ நம்ம கிட்ட ஏதோ இருக்கும் அப்படின்றனாலதான் யூ கம் ஹியர் டு லிசன். ஸோ அதனால அதே மாதிரி பேசணும்னா அதுக்கப்புறம் அதில் என்ன பர்பஸ் அட்டைன் ஆகும், ஒன்றுமே அட்டைன் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் மாறலாம், நம்ம கொஞ்சம் வேறமாவே இருப்போம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ரொம்ப எப்படி டு த ஃபேஸ் வந்து ஸ்லாப் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, பட் ஆனால் கொஞ்சம் ஜென்டலா செட்டிலா அப்படி சொல்லலாம் சில விஷயம். வலிக்காம கொள்ளுங்க ப்ரோ, அதானே? ம். இந்த டைலாக நீ விடவே மாட்டல்ல, இல்ல உனக்கு அது 60 ரொம்ப வயசு ஆனாலே காட்டுவேன். மாறுபட்ட டைலாக் அதெல்லாம். என்ன ப்ரோ பண்றீங்க? அவன் அவன் வந்து எங்க அண்ணன் ஃபேனு, அங்க அண்ணன் ஃபேனுங்க, வலிக்காம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்றான்.
ஓகே, இப்போ வந்து எனக்கு என்னோட இந்த 50வது எபிசோட் நம்ம வந்து அடுத்து பேச போற ஒரு பீப்புளும் சரி, நம்ம வந்து இந்த கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணும்போது எல்லாருமே கேட்கற காமனான கொஸ்டின் ஒன்று இருக்கு. டான் கிராட்சன் எதுக்கு பேர் வச்சுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இல்லைங்க, நான் கேட்க கிடையாது, ஜாராக்கி தான் அது வந்து சொன்னாரு. நான் ஒரு வாட்டி கேட்டேன், அது அவரு சொன்னாரு, பட் ஆனா அது என்ன அப்படின்றது எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் அப்பயே ரைட் அப் பண்ணிட்டேன், 50வது எபிசோட்ல சொல்லுவாரு அப்படின்னு. அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, ஏன் டான் கிராட்ச் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. ஓகே, ஆக்சுவலி டேங்க் அப்படின்றது ஜென்ரலா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சது. அந்த டேங்க்ன்ற ஒரு இது இருக்கணும்னு சொல்லிட்டு அது கூட நிறைய ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி டேங்க் ப்ரோஸ், அப்புறம் டேங்க் டேங்க்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டேங்க் டாக்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணோம், நிறைய யோசிச்சோம். அதுக்கப்புறம் டேங்க் ரேட்ஸ்னு ஒன்று இருந்தது. சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு யோசிச்சேன். சில ரேட்ஸ்ன்றது என்னன்னா, அது எதனா ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும், எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க ரேட்ஸ் அமைதியா இருந்து பார்த்துருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது, அந்த மாதிரி எதனா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால சரி நம்மளும் எதனா வந்து அதே மாதிரி இருக்கலாம் ஒரு விஷயம், லைக் ஒரு மேரத்தான் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படியே போயிட்டே இருப்போம் வித் த ஃப்ளோல. எங்க வந்து நல்ல இது கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா பட் இது போயிட்டே இருக்கணும் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி நான் யோசிச்சது டேங்க் ராட்ஸ்னு வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நிறைய ஆள் யோசிச்சாரு. யாரு யாரு என்ன சொல்றீங்க? உங்களதான். இல்ல, நான் அதுதான் எல்லாருமே கேட்டது வந்து லோகோ ஃபர்ஸ்ட், ஒரு லோகோ வரும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி நம்ம இதுல எடிட் பண்ணுவோம்னா அப்படியே இந்த நேமிங் லோகோ வந்து அப்படியே வச்சிடணும்னு சொல்லி அப்படியே வச்சுட்டோம். நேமிங்கும் அதே அதே ஃபார்மட்ல வச்சிடலாம். யூனிக்ன்றதை தாண்டி டக்குன்னு சொன்னா தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வைக்கணும்ன்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணோம். சாரி, நீங்க அதை அப்ரோச் பண்ணி இது பண்ணலான்ற போது ஆமா நான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிரீன் ஃபிளாக் நடந்தது. ஒரு 2-3 லோகோ ரெடி பண்ணோம் ஆக்சுவலி. அதுல எது பெட்டரா இருக்கோ. ஆக்சுவலி ஒரு லோகோ வந்து எப்படின்னா கொஞ்சம் இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே கொஞ்சம் ஒரு அந்த லோகோ இருக்கும். ஆக்சுவலி கொஞ்சம் ஓல்டேஜா, கொஞ்சம் ஐ மீன் விண்டேஜா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேடியா இருக்கும். அதுக்கப்புறம் சரி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இதை மாத்தணும். ஆக்சுவலி இந்த வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா பேங்க் அந்த விண்டேஜ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள எனக்கு அந்த லோகோ கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆச்சு. சரி, அதனால இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து இது கேட்கல, நேமிங்க்கு கேட்டதுக்கு வந்து இல்ல எனக்கு தெரியாது, நான் அவரை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு பின்னாடி சொல்றேன்றதுனால தான் இதை சொல்றேன். நிறைய பேர் கேட்டாங்கங்க, நிறைய பேர் கேட்டாங்கங்க. இந்த இப்ப அடுத்த இதுல கண்டினியூஷன் வரும். இந்த 50வது எபிசோடே வந்து ஒரு லாங்கஸ்ட் எபிசோடு தான் எனக்கு தெரிஞ்சு. அதுவே வந்து பார்ட் பை பார்ட்டா தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா போடாம கொஞ்சம் பார்ட் பை பார்ட்டா போடலான்ற மாதிரி. ஏன்னா பெருசு, அதுக்கப்புறம் நிறைய லைன் அப்ல நிறைய இருக்கு. அதனால நீங்க சொல்றபடி ரேட்ஸ் போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ கெஸ்ட்டும் வந்து நம்ம பேச போறோம். ஸோ இப்ப இந்த கெஸ்ட் இப்ப வந்து பேசுறது வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து ஜாராக்கி ஏன் வரமாட்டாரு ஏன் அப்படின்லாம் கேட்டாங்க. அதோட பதில நீங்க சொல்றீங்க. என்ன பதில் இல்லையா? கொஞ்சம் ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியில்லை, அது கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் என் சைட்லயும் கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரியர்ல. ஸோ அதனால அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்து எல்லா கெஸ்ட்கிட்டையுமே பேசுற கடைசி எபிசோடோட லாஸ்ட்ல வந்து எங்களுக்கு அந்த அடுத்த ஒரு கட்டமே வந்து நாங்க 2 பேரும் உட்காந்து இருக்கிற கெஸ்ட் எல்லாமே ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. அது வந்து எப்போ நமக்கு கிளிக் ஆகுதோ அப்ப அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. புரியல என்னது? எல்லார்கிட்டயுமே வந்து அந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி உட்காந்து பேசுவாங்கல்ல இப்ப கெஸ்ட் எல்லாருமே. அந்த மாதிரி பண்ணும்போது நாங்க ஜாராக்கியை கூப்பிட்டு வரோம். அது வரைக்கும் நாங்க வந்து சப்ஸ்டியூட் பொசிஷன்ல வச்சிருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். மேபி அதுதான் வந்து, ஏன்னா அது ஆக்சுவலா இந்த பெரிய பெரிய மைக்கெல்லாம் வச்சு பேசணும்ன்ற மாதிரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். தாட் ப்ராசஸ் நம்மளே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா வந்து அதுக்கான ஒரு மணின்றது தாண்டி
நம்ம அதுக்கு டைம் ஸ்பேஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம 2 பேருமே ரிமோட் லொகேஷன்ல உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அதுக்கும் நமக்கு டைம் தேவைப்படும். ஏன்னா இப்ப நம்ம செப்டம்பர் ஆரம்பிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 months கிட்ட இருக்குமா ஸ்டார்டிங்ல. அந்த இது வரைக்குமே 700 பிளேஸ் நிறைய பேர் போடுவாங்க. 100K 10K சொல்லுங்க. 1000 சொல்லுங்க. அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நாங்க சும்மா இது நம்பர்ஸ்ன்ற விஷயத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஏன்னா நம்பர்ஸ் நிறைய ப்ரொமோஷனுக்குமே நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மக்கள் ப்ரொமோஷன் நாங்க ஏற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுபோக ஒரு ஸ்கேம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கு. அதுக்குள்ள போகக்கூடாது. நம்பர்ஸ் மேட்டர் கிடையாது. டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல டச் பண்ணணும்னு சொல்ல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். முக்கியம்ன்றது. ஏன்னா இப்ப நாங்க இதுக்கு முன்னாடி இப்ப இது ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹோட்டல் எபிசோட் எடிட்டிங் போயிட்டு இருக்கு. அது மேபி 48 இல்ல 49வது நம்பர்ல அது அந்த எபிசோட் உட்காரும். ஏன்னா அந்த எபிசோடு அந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு தாண்டி அடுத்த ஒரு எபிசோடெல்லாம் அது இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ கெஸ்ட்ன்ற ஒரு ஆப்குள்ள போயிட்டு இப்போ படம் பத்தி ஒரு ஆப், அதே மாதிரி இன்னொரு ஆப் கலர் டிஸ்கிரிமினேஷன்ன்ற ஒரு கான்செப்ட், அந்த கேட்டகரி. ஸோ சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டெய்லியும் பாக்குற விஷயம் அந்த மாதிரி மேபி அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நானும் ஜாராக்கியும் பேசுற மாதிரி ஒரு எபிசோட்லாம் 50க்கு மேல ஜாராக்கியை நிறைய எபிசோட்ல எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம அந்த ரெண்டலோட 2வது பார்ட்டை நம்ம எடிட் பண்ணோம் பேசணும்னு நினைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் இருக்கு. கறி பத்திலாம் நம்ம பேசியிருப்போம். பெரிய கறி மேட்டர்லாம் பேசியிருப்போம். அதுவும் பெரிய கறி ஓகே 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 பெரியப்பா. அத பத்தி பெரியப்பாலாம் இல்ல, பிக் மேட் அந்த மாதிரி. ஸோ அடுத்து அந்த எபிசோட்லாம் வரும். ஏன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வன்மத்தை ஒரு ஃபியூல் இருக்கு, அந்த ஃபியூல் நம்ம கக்கணும்ன்றது ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா ஃபியூலை கக்கறதுல நம்ம கேட்டகரி வச்சு கக்கறா நல்லா இருக்கும்ன்ற ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியாலஜி அப்படின்னு வரும்போது நான் காமனா எல்லா கெஸ்ட் கிட்டயுமே ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கலன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன். இப்போ நீங்க ஒரு இடத்துல இல்ல ஏதோ ஒரு சினாரியோல நீங்க நோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கணும். ஆனா உங்க வாய் தவறி எஸ்ன்ற மாதிரி வந்துடும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஃப்ரெண்டு ஒன்னே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கூப்பிடும் போது நம்ம நோன்னு தான் சொல்லணும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எஸ்ன்னு சொல்லி தலையெழுத்து போயிடுவோம். அந்த மாதிரி ஏதாச்சும் சீரியஸான கட்டத்துல நீங்க லாக் ஆயிருக்கீங்களா? ஏன்னா இது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரே ஒரு சினாரியோ அதை சொல்லி கரியரே எடுத்துக்கோங்களா, கரியரே எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல நான் எப்பயோ நோ சொல்லியிருக்கணும். பட் ஆனா சில விஷயத்துக்காக ஃபேமிலியோட ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் யோசிக்கணும். அது இதுன்னு சொல்லிட்டு சிலக்குள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது ஃபேமிலியில. அது இல்லாம அதனால கொஞ்சம் அது நோன்னு சொல்ல வேண்டிய இடத்துல என்னால நோ சொல்ல முடியும். ஆனா நோ சொன்னா இங்க கொஞ்சம் ஃபேமிலி ஸ்டேபிளா இருக்காது, இன்ஸ்டேபிலிட்டில வந்துடும். ஸோ அதனால அது நோ சொல்ல முடியாம எஸ் சொல்லி கரியரை காலி பண்ணி அதான் நோ நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லணும்ன்ற இந்த இடத்துல நோதா சொல்லணும்னா நோன்னு சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்ன பதில் தான் எனக்கு அந்த கேள்வி எல்லாருக்கிட்டுமே கேட்கணும்ன்ற மாதிரி ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இப்போ ஆல்மோஸ்ட் இதோட விஷயம். நீங்க நோ சொல்ல இடத்துல நீங்க நோ சொல்ல அப்படின்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணுவீங்க. கண்டிப்பாமா நான் சொல்றேன், நீங்க ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் வேணாம், இது சரிப்பட்டு வரல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்துல நீங்க நோ சொல்லிட்டு பெட்டர் வெளில வந்துடுறது உங்களுக்கு சேஃப்டி. உங்களுக்கு உங்களோட சோல் உங்களை மன்னிக்கும். இல்லைன்னா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் உங்க சோலே திருப்பி அது சஃபர் ஆகும். அது கூட இருந்து நீங்களும் சஃபர் ஆவீங்க. அதுதான் ரியாலிட்டி. ஹார்ஷ் டிசிஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த டைம்ல நீங்க பிரேவா எடுத்துடணும் டிசிஷனை. நான் சொன்னேன் என் கரியரே அப்படிதான். ஆக்சுவலி அதான் என் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது. ஸோ அதனால என்னால் நோ சொல்ல முடியாத இடத்துல கரியரில் மாட்டிகிட்டு இருந்தேன். என் கரியர் ஸ்டம்பிள் ஆச்சு. ஸோ இப்போதான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி ஓகே நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம் அப்படின்னால இப்போ கொஞ்சம் வேற விதமான ப்ரெஷர், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதான் அதை டேக்கிள் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் எதுவும் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல.
ஸோ அதான் ஏன் ஸோ நோ சொல்லணுன்ற இடத்துல நோ சொல்லிடுங்க. அதுக்கு இல்லைன்னா நீங்க ஃபியூச்சர்ல அது ஃபீல் அந்த பண்ணுவீங்க. டிசிஷன் உங்களை மட்டும்தான் எப்படி சொல்றது சரௌண்ட் பண்ணும். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசியாக நீங்க தான். ஓகே, இப்போ வந்து நான் இந்த எபிசோடோட கண்டினியூஷன் தான் வந்து இப்போ கேகேவோட ஒரு செட் ஆஃப் ஒரு குரூப் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் மாதிரி போகும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி போகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து ஸோ இப்போ வந்து கேகே கிட்ட ஜாராக்கி வந்து ஏதாவது ஒன்று கேட்கணும். அதே மாதிரி ஜாராக்கி வந்து கேகே கிட்ட கேட்கணும். அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அந்த கேள்வி என்ன, இந்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்க கேட்குறீங்களா இல்லை நான் கேட்கட்டுமா? கேளுங்க ஆரம்பிங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம 2 பேருக்குள்ளேயுமே ஒரு கான்வர்சேஷன் வந்து இந்த மாதிரி பேசலாம் இந்த மாதிரி பேச வேணாம்னு சொல்லும்போது இல்லை வேணாம், இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறமா, லெவல்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட எபிசோட் நம்ம பண்ணதுக்கு அப்புறமா அதுல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கெஸ்ட் மாதிரி நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து ஒரு கிரீன் ஃபிளாக் வந்து எனக்கு கொடுப்பீங்க. ஸோ அந்த டைம்ல நான் வந்து கேட்கும் போது அந்த ஒரு டைம் பீயிங்ல உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன? ஏன்னா நான் வந்து தனியாலாம் போய் இந்த மாதிரி பேசுறேன். ஒரு சில பேர் கூப்பிட்றாங்க, டிராவல் பண்ணி போய் பேசுறேன். இதுல வந்து நமக்கு அந்த மானிட்டைசேஷன்லாம் கிடையாது. ஸோ நம்மளோட டைமும் சரி மற்ற விஷயத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போய் பேசும்போது அந்த ஒரு எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புளை மீட் பண்றோன்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அந்த ஒரு ட்ரை எப்படி பாக்குறீங்க? எப்படி விஷயம் எப்படி இருக்கு? என்ன சொல்லணும்னா லைக் இந்த இது ரன் ஆகி கண்டிப்பா ரன் ஆகணும். அதில் என்னன்னா கொஞ்சம் சில விஷயம் சில நல்ல பீப்புளெலாம் இருக்காங்க. ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட லைக் எப்படி சொல்றது, அவங்க எப்படி அந்த விஷயத்த பண்றாங்க, அது எப்படி இத்தனை வருஷமா சஸ்டெயின் பண்றாங்க அப்படின்னு லைக் பீப்புளுக்கும் தெரியணும். அப்படின்றதுக்காக நம்ம சில விஷயம் ட்ரை பண்ணோம். நீங்க ட்ரை பண்ணீங்க ஆக்சுவலி. ஸோ அதான் அது ட்ரை பண்ற போது நம்மளால வர முடியுமான்னு பார்க்க முடியும். நம்மளால வர முடியலன்ற போது நம்ம யாரையும் தரக்கூடாது. லைக் அவங்க போய் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒருத்தரால வந்து அங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குது, இல்லை ஒரு மெசேஜ் நம்ம சொல்ல வரோம் அப்படின்ற போது அந்த விஷயம் தடுக்கக்கூடாதுன்றனால சரி ஓகே வெல் குட், இதுல என்ன இருக்கு, யார் பண்ணா என்ன, அட்லாஸ்ட் வந்து அந்த மொமெண்டம் போயிடக்கூடாது, போயிட்டே இருக்கணும் அந்த விஷயம் அப்படின்றதுனால நம்ம ஓகே எடுக்க டிசிஷன் நல்ல டிசிஷன் தான். இதுல என்ன நம்மளோட இது ஒரு ஒரு கோலோட போயிட்டு இருக்கோம். அந்த கோல் வந்து அப்படி சஸ்டெயின் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணதுதான். சரி ஓகே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் லைக் புது பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்றது நீங்க தான். ஏன்னா நான் ஜென்ரலா எனக்கு அவ்வளோ சோஷியலா வராது அன்னோன் பீப்புள்ஸ் கூட. அது நீங்க அந்த இதை கொஞ்சம் டீல் பண்றீங்க. ஸோ அதனால அது உங்க கையில நான் விட்டுட்டேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு உங்களுக்கு புது பீப்புள் கிட்ட பேச அந்த அளவுக்கு வராது, அதுதான் ரியாலிட்டி. கொஞ்சம் பழகிட்டா ஓகே, அது ஜென்ரலானா வராது. ஸோ அதனாலதான் நீங்க டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த எடுத்த விஷயம் கண்டென்ட்ஸும் நம்ம எடுக்கிற அந்த டாபிக்ஸும் வந்துமே நல்ல ஒரு ஒரு முக்கியமான சில விஷயம் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கண்டிப்பா பேசியே ஆகணும். ஆனா சொசைட்டில இந்த விஷயம்லாம் இருக்கு, பீப்புள் இப்பெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, உங்களுக்கு சில பல ஹெல்ப் தேவைப்படும். மேபி இதனால உங்களுக்கு அந்த பல விஷயத்தினால உங்களுக்கு வந்து நல்லதும் நடக்கலாம் எங்களால. அதனால சரி ஓகே கிரேட்டர் பெனிஃபிட் கிரேட்டர் குட் அந்த மாதிரி தான். ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கும்போது எனக்கும் அது ஓகே கிரீன் ஃபிளாக் தான். ஏன்னா நம்ம எதுவோ சும்மா பேசணும் ஒன்றும் பேசல, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பேசுறோம் அப்படின்ற போது ஓகே அப்படின்றதான் ஃபைன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே நன்றி. இப்போ நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதுக்கு கேள்வி இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னையா அப்படி டைட்டான ஸ்பாட்ல உட்கார வைக்கிற? டைட்டான ஸ்பாட்லாம் இல்ல, கேளுங்க. ஏதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் போது அந்த மாதிரி நடுவில் அந்த ஏதாச்சும் ஒரு கேள்வி. இப்போ நான் என்னை பத்தி கேட்டேன், இப்போ நான் அந்த மாதிரி பண்றேன் அப்படின்ற போது அதே மாதிரி நீங்க கேட்கணும்ல. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியா ஒரு கேள்வி கேட்கறேன். சில பீப்புள் கூட நீங்க இன்டராக்ட் பண்ணிருப்பீங்க. மேபி நம்ம பேசியிருப்போம், இல்ல பேசாம இருந்திருப்போம், இல்ல பேசி முடிச்சுட்டு சில இதெல்லாம் அப்லோட் பண்ணாம இருந்திருப்போம். அது சில விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி சொல்றது, ஏன்டா இவன்கிட்ட பேசணும், இல்ல ஏன்டா இவங்க கிட்ட பேசணும், இந்த ஃபீல் எனக்கு உங்களுக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. யாருன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும்.
அதாவது நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் கண்டென்ட்டுக்குள்ள நம்ம போகும்போது அது நாங்க பேசணும், அவங்கள பத்தி நாங்க இது பண்றோம் அப்படின்றது கிடையாது. ஒரு சில விஷயம் நாங்க பேசணும், ஆனா அவுட் ஆஃப் த பாக்ஸ் பேசும்போது நீங்க சொல்ற அந்த நல்ல விஷயத்தை தாண்டி அது கொஞ்சம் சரிபடல. டவுன் டு எர்த் வந்து ஒருத்தர் இறங்கி வேலை செய்யறதுக்கும் ஒருத்தனை அடிச்சு வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப வந்து இப்ப நாங்க கீழே நீங்க மேல அப்படின்றது கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு எபிசோட் போடுறேன், இப்போ நான் என்னென்ன பண்றேன் அந்த இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபைல்லாம் நான் அனுப்பிச்சு விட்டுறேன், இந்த மாதிரி இது பண்றேன் ஓகே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நான் வந்து இல்லை நான் பண்றேன் என்ன அனுப்பவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு டவுன்ஃபால் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேரை வந்து இன்டர்நெட்லயுமே மென்ஷன் பண்ணி நிறைய பேர் பேசின விஷயத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ மேபி அந்த நிறைய ஐ மீன் நாங்க பேசினதுலேயே ஒரு சில விஷயம் நிறைய இருக்கு. நிறைய இப்போ இந்த இடத்துலயே நான் நிறைய சொல்லணும்னா அவசியம் இல்லை, நீ பேருன்றது இல்லை, இப்போ நிறைய இருக்கு. அதை வந்து நான் ஓப்பனா சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். அதாவது இப்போ இது எப்படின்னா இப்போ பேமெண்ட் வைஸ் நம்ம கெஸ்ட் கூப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், பேமெண்ட்லாம் கேட்ட விஷயம்லாம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் மென்ஷன் பண்ணல இந்த மாதிரி பேமெண்ட் இல்ல ஸ்பாட்டிஃபை வந்து காசு கொடுக்காதுங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க யூஎஸ்ல இருந்தா அது துட்டு கொடுக்கும் கைஸ் அப்படின்றதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணேன். அது வந்து அவங்க அந்த கேலண்டர்ல மார்க் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கடைசியில் ஹாஸ்பிட்டல்ல கேன்சல் பண்ண டைம்லாம் இருக்கு. நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோன்ற போது எல்லாம் இதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைண்ட் செட் வந்து யோசிக்கல. இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு 2 பதில் மாதிரி நான் கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம அந்த டைம்ல வந்து கெஸ்ட் கூப்பிட வேணாம் அப்படின்ற போது நம்ம பண்ணிட்டோம்னா அந்த கெஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளேயே நம்ம போயிருக்க முடியாது. ஏன்னா இப்போ டான்ஸ் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு அப்படின்னா ஒரு சீரீஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு 2 கெஸ்ட் 3 கெஸ்ட்டை உள்ள வச்சு பேசுற மாதிரிலாம் இருக்கும். 2 எபிசோடு அந்த மாதிரி பேசுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆனா கலர் டிஸ்கிரிமினேஷன் போட்டதுக்கு அப்புறமா ஜாராக்கி வந்து உள்ள பேச வந்திருக்காரு. ஏன்னா நம்ம மோகன் பாட்காஸ்டர் சொல்லும் போதே கொஞ்சம் யூனிக்கான விஷயம்லாம் நீங்க சொல்லுவீங்கன்றதுனால ஓகே ரொம்ப நாளா கேட்டுருந்தோம். சோசியலைஸான விஷயம் இதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கணும். இது நம்ம எதுக்கு பேசணும் ஏன் பேசணுன்றதை தாண்டி நமக்கு இதெல்லாம் நடக்குது. கலர் டிஸ்கிரிமினேஷன்ல உங்களையும் சரி என்னையும் சரி அந்த ஹோட்டல் பேஸ்லயுமே வந்து நம்ம நிறைய எப்படி சொல்றது நிறைய மட்டம் பெற்றிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள மட்டும் தட்டல, நம்ம மாதிரி இருக்கிற பாதி பேரை தட்டுறானுங்க. தட்டுறவங்களுக்கு வந்து கேள்வி கேட்கணும்னு கிடையாது, நாங்க எடுத்து சொல்றோம் இது புரிஞ்சுக்க வரான்றதான் சொல்ல போறோம். அவனை நம்ம வந்து கலாச்சி அவனை நம்ம வல்காரிட்டியா திட்டின்றது பண்ணும்போது அவன் திரும்ப போறது கிடையாது. இல்ல நம்ம இதை ஃபீல் பண்றோம்னு சொல்லி அவன் உணர்ந்தாலே பாதி திருந்தாலே அவன் மனுஷன் மாதிரி தானே போதும். ஏன்னா நமக்கு பண்ண மாதிரி அவன் எடுத்து இன்னொருத்தருக்கு பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதுதான் நமக்கு மெயின் கோரே. நம்ம நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ண விஷயமே இருக்கு. யூடியூப்லேயே ஒரு 2 கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். எஸ்பிகே மாதிரி ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்றா சொன்னாங்க. எனக்கு அப்போ புரிஞ்சுது. ஏன்னா எஸ்பிகேவோட ஃபார்மேட்ஸ் வந்து வேற. நம்ம வந்து அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்த விஷயம் தான் இருக்கு. ஆனா அவங்களோட ஃபார்மேட்ஸ்ல நம்ம போகக்கூடாதுன்றது ஸ்டாண்டர்ட்ல அதே மாதிரி ஒரு யூனிக்னஸ் மாதிரி வந்துடும். அந்த யூனிக்னஸ்ன்றது கிடையாது வந்து இருக்கும். அது இவங்க வந்து எஸ்பிகே மாதிரி எஸ்பிகேவோட இன்ஸ்பிரேஷன் தான். ஆனா அவங்க ஜோன்ல இவங்க பண்ணல. இவங்களுக்குன்னு ஒரு ஜோன் இருக்கு, இவங்களுக்கு நிறைய ஏரியா ட்ரை பண்றாங்கன்றதுதான் நம்ம காட்டணும்ன்றதான் டான்ஸோட ஸ்பெஷலைசேஷனா இருக்கணும் அப்படின்னு. ஸோ இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். 2 பதிலா கொடுத்துட்டேன். மேபி இந்த எபிசோடோட கண்டினியூஷனே வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பேசினதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் பாட்டா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டியூரேஷன் காரணமா பெருசா இருக்கிறதையும் போனலாம். ஆனா நமக்கு அதுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான். ஸோ நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஸ்டார்ட் ஆஃப் த எபிசோட் 50. ஸோ மேபி நம்ம 75 இல்லாம 100ல வந்து வேற ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த ட்ரை வந்து கொஞ்சம் ரீச்ன்றதை தாண்டி கொஞ்சம் வாய்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க தெரியுமா,
வாய்ஸ் ஆஃப் சவுக்கா ஏங்க யாருங்க இருக்கீங்க எப்படிங்க வெயிட் பண்ணாதீங்க நீங்க. இல்ல நான் 50வது எபிசோட என்ன பிளான் பண்ணேன்னா இந்த பீப்புள் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. ஒர்க் பண்றவங்க இப்ப நம்ம சேஞ்சஸ் பார்த்து பேசுறவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் தெரியுமா. அதுதான் 58 பிளான் இருந்தது. இல்ல அது எனக்கு 100 பண்ணணும்ன்றதுல வந்து ஒரு ஏன்னா இந்த 3 டிஜிட் 100ன்ற ஒரு நம்பருக்குள்ள அது வரணுன்றதுனால அந்த எபிசோட் வந்து இருக்கும். அதுதான் இதுவா இருக்கும். ஸோ இந்த எபிசோட வந்து கேளுங்க. அடுத்தடுத்த ஒரு மைல் ஸ்டோனுக்கு நாங்கள் போவோம். இப்போ நாளைக்கு சொன்ன மாதிரி ராஸ்க்கு எண்டு இருக்காது. எண்டு வந்து எப்படின்றது தெரியாது. நிறைய பேர்கிட்ட வந்து கேட்ட டீம் வந்து எத்தனை டீம் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்கும் போது இல்லை நாங்கள் 2 பேர் தான். டேட்டா சைடு ஒரு பார்ப்பாரு, மிச்ச இதெல்லாம் நான் கொஞ்சம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா நிறைய பேர் கன்சிஸ்டன்ஸா எப்படி பண்றீங்க ராஜி கூட என்ன சொன்னாரு, ஏப்பா 2-3 எபிசோட் நான் ஒரு வாரத்துக்கு போகிறோம். இல்லை ஆனா நம்ம ஒரு டைம்ல விட்டுட்டோம்னா நம்ம அவ்வளவுதான். ஏன்னா இப்போ ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து நமக்கு டே பை டே ஒரு ஃபாலோவர்ன்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. நான் பார்க்குற வரைக்கும் Spotifyலயுமே சரி, யூடியூப்லயுமே சரி, டெய்லி 1 இல்ல 2 கவுண்ட் வந்துட்டே இருக்கு. அது ஏன்னா நம்ம டெய்லியும் பண்றது அந்த வீக்லி ட்ரைஸ் 4 டைம்ஸ் அப்படின்றதுனால தான் அது அந்த விஷயம் வருது. ஸோ மேபி அது வந்து அந்த இதுவாக வரும். ஸோ மேபி இதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் பேசுவாங்க. பேசிட்டு அது முடியாது. அதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயம் பேசுவாங்க. நிறைய கலாய்க்கிற விஷயமா அந்த எபிசோட்ல இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய எபிசோடும் வந்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ் தாரகி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒர்க். இது வரைக்கும் லைக் இவ்வளோ தூரம் எடுத்து வந்து விட்டுருக்கீங்க. 50th எபிசோட் வரைக்கும் ரிலீஸ் பண்ணாலும் இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா மீடியம்லேயும் நாங்கள் இருக்கோம், லிஸ்னிங் மீடியம்ஸில். ஸோ போய் கேளுங்க. உங்களுக்கு எந்த மீடியம் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மீடியமில் போய் கேளுங்க. கேட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். லைக் ஃபீட்பேக்ஸும் சொல்லுங்கள். லைக் இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இந்த டாபிக் சர்ச் பண்ணுங்கள், அந்த டாபிக் சர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாபிக் நாங்கள் அப்படியே டச் பண்ண பார்க்குறோம். எங்களோட டெஸ்ட் வே இல்லை. ஸோ அதான் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கேகே. தேங்க்ஸ் தாரகி. ஹலோ 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 கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, எதுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் கால்? இது எதுக்குன்னா வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 45 எபிசோட் போட்டுட்டோம். 50வது வந்து சும்மா எல்லாரும் ஜாலியா பேசலாம் அப்படின்ட்டு 50வது வந்து இப்பயே ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்குதான் இந்த ஒரு எபிசோடு. சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள் ஃபார் தி 50வது எபிசோட் ப்ரோ. நன்றி ப்ரோ. கைஸ் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது கைஸ். நீங்க பேச சவுண்டா கேக்குது கைஸ். நீ பேசுறது சரியா கேக்கல ப்ரோ. ப்ரோ ஆமா ப்ரோ, நான் ஹெட்போன்ல பேசல ப்ரோ. நான் வந்து ஓபன் போன்ல பேசிட்டு இருக்கேன். வந்து 9 வருஷமா நாங்க வந்து நட்பு ரீதியான ஒரு தொடர்பு. என்ன தொடர்பு? அதான் சொன்னேன், நட்பு ரீதியான ஒரு தொடர்புல சரி ஓகே. இந்த தொடர்புல வந்து நான் அது கட் பண்ணிக்கலாம். ஒரு தொடர்புல இருக்கோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு இலுமினாட்டி இருக்காப்ல. அவரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து இன்டைரக்டா திட்றான் நீ. சரி ஓகே. சரி ப்ரோ, அவ்வளவுதான். எப்படி ப்ரோ இன்டைரக்டா திட்ற மாதிரி வரும்? இல்ல ஓகே பரவாயில்ல ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சரி ஓகே. அடுத்த ஏதாச்சும் ஒரு அடுத்த 100th எபிசோட்ல நம்ம உட்கார்ந்து பேசுறோம். அது வீடியோ எபிசோடா கூட வரலாம். ஆமா வீடியோ எபிசோடா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய அதனால வந்து அப்போ வந்து நம்ம இப்ப நிறைய கஃபேஸ் நிறைய ஸ்பேஸ்லாம் வந்துருச்சுல, அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் உட்கார்ந்து கேமரா மைக்லாம் செட் பண்ணி மூஞ்சி பார்த்து பேசுற மாதிரி வருமா? ஆமா, அது வந்து அடுத்த போடுவீங்களா ப்ரோ? வீடியோ இரா சீரிஸ் நேரா என்னடா சொன்னேன்?
ப்ரோ 100வது எபிசோட் வீடியோ கேகே வந்து 100வது எபிசோடுக்கு மொட்டை அடிச்சுட்டு பரத்வாஜ் கேள்வி கேட்பல இல்ல பிலிப்பா மாறி பாண்டிருக்க மொட்டை அடிச்சு மொட்டடிக்கிறவங்க பிலிப்பா மாற முடியுமா? பரத்வாஜன் தெளிவா சொல்லிட்டாப்ல, லாஸ்ட் சோல் தொலைந்து போன ஆன்மா. அவன் லாஸ்ட் சோல் அவன் பேசுறது ஃபுல்லாவே இதுலயே பேசுறான். தொலைந்து போன ஆன்மா எதுல தொலைந்து போன ஆன்மா. சரி ப்ரோ, காமனா வந்து ஒரு கொஸ்டின் சொல்லுங்க ப்ரோ. எதுக்கு இத பேசுறோம்டா? எதுக்கு இது பேசுறோம்லாம் இல்ல, அது காமன் கொஸ்டினா? அட இல்ல, அவன் ஃப்ளோல போறான்டா, ஏன்டா ஃப்ளோல நீ எங்கடா போற? காமனா ஒரு கொஸ்டின் சொல்லுங்க ப்ரோ. ஒரு மொமெண்ட் வந்து முன்னாடி நாங்க போய் கேட்டிருக்கோம், எஸ் சொல்ல வேண்டிய சாமி நோ சொல்ல வேண்டிய இடத்துல வந்து தெரியாதனமா எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது எப்படின்னா, அந்த நோ சொல்ல வந்து தயங்குவாங்க தெரியுமா, நோ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த எஸ் எல்லாம் உள்ள முழுகி எஸ்ன்னு தெரியாம சொல்லிடுவோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? 1 by 1 அப்படியே சொல்லுங்க ப்ரோ. ப்ரொஃபஷனலா கேக்குறீங்களா இல்ல பர்சனலா கேக்குறீங்களா ப்ரோ? எப்படி வேணா நீங்க சொல்லுங்க, ப்ரொஃபஷனலாவும் சரி பர்சனலாவும் சரி. நீங்க என்ன பேர் சொன்னது கூட நான் கட் பண்ணிடுவேன். அப்ப எதுக்கு நான் சொல்றது? சொல்லும் போது பீப் போட்டுரும். சொல்லும் போது பீப் பண்றோம். நாங்க என்ன வீரப்பன் விக்டிம்ஸாடா, பேர் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சா மாட்டியா? இப்பதான் வேலை செய்யல உனக்கு. சரி ப்ரோ, கான்செப்ட் வாங்க ப்ரோ. கண்டென்ட் சொல்லுங்க ப்ரோ. அதான் சொல்லிட்டேனே, சொல்லுங்க ப்ரோ. எனக்கு புரியல. அதாவது நீ எங்கேயாவது நோ சொல்றதுக்கு முடியாம எஸ்ன்னு சொல்லிருக்கியா வாழ்க்கையிலன்னு கேக்குறோம். உனக்கு புரிஞ்சிச்சுல, சொல்லு ஃபர்ஸ்ட். அதாவது சாயங்காலம் ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி ப்ரோ ஒரு பாட்காஸ்ட் பண்ணோன்ட்டு. இல்ல ஓ ஓகே, இருக்கு வன்மத்தை கக்குறானுங்க எல்லாம். அடுத்து வேற யாராவது சொல்லுங்க. அது சரி, ஓகே. ஒரு விஷயம் வந்து ஜாலியா சொல்லிட்டேன், ஒரு விஷயம் சீரியஸா சொல்ல அதுலயே. நான் கடைசியா சொல்றேன். சரி சரி, ஏதோ நானா சீரியஸா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்றேன் ப்ரோ. இதெல்லாம் ஒண்ணுலாம் சொல்ல முடியாது ப்ரோ, பல விஷயம் இருக்கு, பல ரெக்ரெட்ஸ் இருக்கு ப்ரோ. அதாவது இது வந்து எப்படின்னா, பில் பண்ணதுக்கே வந்து சும்மா ஒரு இது வரைக்கும் எங்களுக்கு என்ன ஒரு 60 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சத்தமா பேசு ப்ரோ. ஸ்பாட்டிஃபைல வந்து 60 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. சரி. ஃப்ரீக்வெண்டா வந்து ஒரு 5-6 பேர் வந்து ஏதாவது எபிசோட் போட்டா ரிப்ளை பண்றவங்க இருக்காங்க. அந்த ரெஸ்பாண்ட் பண்றவங்க வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்ல முடியாம இருக்கும், அதை வந்து பர்சனலா சொல்லுவாங்க. இப்ப நம்ம பேசுற விஷயம் வந்து அப்படியே பப்ளிஷ் ஆயிடும், அவ்வளவுதான். இப்ப ஃப்ரீக்வெண்டா அந்த எஸ்ஆர்னோன்னு சொல்லிட்டு நாங்க இதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு எபிசோட் போட்டோம். ஒரு ஐடி எம்ப்ளாயி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி எஸ்ஆர்னோ வந்து அந்த ஸ்கூல் டேஸ் இந்த மாதிரி இதே கேள்வியை அவங்க கிட்ட கேட்டா அது வந்து எலாபரேட்டா ஒரு எபிசோட் போச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு எபிசோட் வந்து குரூப்பா வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் வந்து பேச போறோம். அதுதான் சொன்னேன். ஓஹோ, ஓகேங்க ப்ரோ. முதல்ல என்ன கான்செப்ட் அது? அதான் திருப்பி சொல்ல ஃப்ளோ வராதுடா. இப்போ ஏதோ ஒரு இப்போ உனக்கு ஒரு இன்சிடென்ட் ஏதோ ஒரு லைஃப்ல நடக்குது, ஓகேவா? இப்போ நான் வந்து அந்த விஷயத்துக்கு நோக்கி இருந்தேன் அப்படின்னா உன் லைஃப் வந்து வேற மாதிரி மாறிக்கலாம். உனக்கு பிடிக்காம எடுத்து சொல்லுவோம் தெரியுமா, அதுதான். அது ஒரு விஷயம், அது ஜாலியாவும் எடுத்துக்கலாம், அது சீரியஸாவும் ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் இருக்கும். ஜாலியா இப்போ வந்து லாஸ்ட் துளைந்து போன ஆன்மா சொன்ன மாதிரி என்னால நோ வந்து சொல்ல முடியாது, நான் பரவாயில்ல நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அவனை சொல்லிட்டான். ஆனா அதுவே கான்ட்ராஸ்டா சீரியஸா ஒரு விஷயம் இருக்கும். எப்படி சொல்ற நீ ஜாலியா சொன்னா வந்துட்டு சீரியஸா சொன்னீங்க, சீரியஸாவே எடுத்துங்க, சீரியஸாவே எடுத்துங்க. 50வது எபிசோட் போய் கொண்டிருக்கேன். அந்த அந்த வடிவேல் சொல்லுவாங்க, என்ன திமிர் இருக்கு உனக்கு, அது வடிவேல் சொல்லுவான். அவன் எதிர்க்க ஒருத்தர் இருப்பான், அவன் சொல்லுவான் ஜார்ஜ் புஷ் இங்க வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. சரி விடு, இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்.
ஆமா இப்ப நைட்டு புரிஞ்சுதா? சேர்ந்துருவோம். சொன்னது புரிஞ்சுதுல? அப்படியே எடுத்து சொல்லுங்க. அதெல்லாம் நான் சொல்லல. ப்ரோ அதான் நீ நீ இல்ல ப்ரோ, நீ ஒரு எக்ஸாம்பிளோட எனக்கு சொல்லிரு ப்ரோ, உங்க லைஃப் இவெண்டோட ஏதாச்சும் பழங்க போல பாட்காஸ்ட் அப்ப சொல்லி நான் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ. எனக்கு தெரியல கரெக்டா எதை சொல்றதுன்னு தெரியல, அதனால தான் கேக்குறேன். இப்போ ஆபீஸ் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பார்த்தேன், நான் அதை பார்த்து அப்படியே ரூட் பிடிச்சி வந்துருவேன். ஆமா இப்போ ஆபீஸ்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஆபீஸ்ல ஒரு விஷயம் வந்து ஒரு ட்ரிப்புக்கே போறாங்கன்னு வச்சுக்க, உன்னை பத்தி வந்து பின்னாடி வந்து வேற மாதிரி பேசுவாங்க. ஓகேவா? என்ன இது மொதல் எபிசோட் கண்டென்ட் மாதிரி இருக்கு? முதல் எபிசோட் நீ ஒரு எபிசோட தான் கேட்டிருக்க, அப்ப அதான் எல்லா எபிசோட் கண்டென்ட்டுமே தான். ஒரு சொல்லுங்க எவ்வளவு சொல்ல முடியுமோ அசிங்கப்படுத்துங்க. பின்னாடி பேசுவாங்க. ஆனா வந்து அந்த ட்ரிப்புக்கு வந்து போறதுக்கு வந்து ஐடியா இருக்காது. தெரியாதனமா எஸ்ன்னு சொல்லி போயிட்டு காந்திலே அந்த ட்ரிப்பு முடிஞ்சிடும். அந்த மாதிரி இது வந்து இதுக்கு மேல இருக்க எக்ஸாம்பிள் அப்ப நானும் இந்த மாதிரி சப்பையா இருந்தா உனக்கு தேடி சொல்றேன். இது வந்து எப்படி சொல்றது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? வணக்கம். உங்களை எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது, நீங்களும் ஓனர் தானே? ஓனரா? நீங்க தானே ஹோஸ்ட், நீங்க சொல்றதுதான் நாங்க செய்ய முடியும். ப்ரோ இது வந்து ஹோஸ்ட் எல்லாம் கிடையாது ப்ரோ, சும்மா உட்காந்து பேசுற மாதிரி தான் ப்ரோ. எங்க உட்காந்து? வீட்டுல உட்காந்து. இல்ல நீங்க தான் டான்ஸ், நீங்க தான் ஓனர், நீங்க தான் ஹோஸ்ட். சரி, கேட்டது புரிஞ்சுச்சுல, சொன்னது புரிஞ்சுதுல, அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? அவன் வேற பத்துக்கு 2 கேள்வி மணி கிழிச்சிட்டீங்க நீங்க, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு வாட்டி சொல்லுங்க ப்ரோ. இருடா, உனக்கு புரிஞ்சுச்சாடா? உனக்கு புரிஞ்சது இல்ல, சினாரியோ புரிஞ்சு, ஐ மீன் கேள்வி புரிஞ்சது இல்ல. அவன் பேசுறதே கேட்கல ப்ரோ. எக்ஸாம்பிள் ஆரம்பிச்சீங்களா ப்ரோ? அது நீங்க புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அது புரியல. எனக்கு அதுக்கு போறானே. இப்ப அந்த விஷயத்துக்கு நீ வந்து நோ சொல்லியிருந்த அப்படின்னா போகணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? வெளிப்படையா நீ சொல்ல மாட்ட ஒரு சில விஷயம், புரியுதா? பயந்து போய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவேன்ல, அந்த மாதிரி. இல்ல அப்படிலாம் இல்ல, நேத்து தான் டீம்ல கேட்டாங்க, நான் நோன் தான் சொல்லிட்டேன். அவங்க ஈரோடு போயிருக்காங்க, ஜாலியா தான் இருக்கேன். நான் வீட்டுல ஜாலியா தான் இருக்கிறேன். கேட்டிருக்கேன். இல்ல ப்ரோ, ஏதாவது ஒரு டைம் வந்து ஒரு மூமெண்ட் வந்து சீரியஸா இருந்திருக்கும், தெரியாம நோ சொல்லிட்டேன். நானே சொல்லிடுறேன் ப்ரோ. ஆனா ப்ரோ இப்போ இப்ப நிறைய இடத்துல இருக்கும் ப்ரோ, அந்த ரெக்ரெட்ன்ற மாதிரி சொல்ல வரீங்க நீங்க, ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம் கொஞ்சம் போல்டா, ஆனா வந்து தேவையில்லாம நம்ம கேஷுவலா கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா எஸ்ன்னு சொல்லிட்டோமே அப்படின்றதான் சொல்ல வரீங்க, கரெக்டா? நிறைய இடத்துல இருக்கும். இது வந்து ரொம்ப சீரியஸான டைம் என்ன சொல்றோம்னா, பாயிண்டா சொல்லணும்னா என்ன கேட்டீங்கன்னா, இப்ப இன்டர்வியூல வந்து பேக்கேஜ் நெகோசியேஷன் நமக்கு ஒண்ணு வரும், கரெக்டா? ஐடியில வர கடைசியா அந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி இருந்தா பெட்டரா வந்திருக்கலாம் அப்படின்றது வந்து நீங்க உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நெகோசியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க சில பேர். நம்ம ஈக்குவல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கலாம், ஏஜ்டா இருக்கலாம், இல்ல ஜூனியரா கூட இருக்கலாம். ஸோ அவங்க நெகோசியேட் பண்ணதால உங்களுக்கு பெட்டரா கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி சீரியஸான இடத்துல ரொம்ப சீரியஸான இது மேட்ரு ஆக்சுவலா, இது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மற்றபடி எல்லா டெய்லியுமே இது இருக்கும், இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம் எஸ்ன்னு சொல்றோமே அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே, சொல்லுங்க. எது ப்ரோ? திருப்பி கேள்வி கேட்கறான், சொன்னா போடுறான். அந்த மாதிரிதான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோடா? அந்த மாதிரி ஒரு சினாரியோவா? நிறைய இருக்கு, நான் ஏதோ உங்ககிட்ட சொல்றது. எதுனாலும் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நிறைய இருக்கு ப்ரோ. இப்போ சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, அதுக்கெல்லாம் போய் தான் ஆகணுன்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும். ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா அங்க போனா வெறுப்பா இருக்கும், ஏன்டா போகணும்னு தோணும். அந்த மாதிரி இருக்கு. ஆபீஸ்ல எல்லாம் ஒரு வேலையை செய்ய பிடிக்காது, ஆனா செஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும், நோ சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கு ப்ரோ, வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு ப்ரோ. ப்ரோ நான் எனக்கு கான்செப்ட் ப்ரோ நீ ரெக்ரெட் பண்ற விஷயத்த கேக்குறான் ப்ரோ. அவன் எஸ் சொல்லிட்டு ஏன்டா சொன்னோம்னு யோசிக்கிற மாதிரி விஷயம் கேக்குறான் ப்ரோ. 2016-15 இருக்கும் ப்ரோ. ஒரு படத்துக்கு ஒண்ணு போனோம் ப்ரோ நாங்க. தேவா இல்ல நான் வரல.
அது அந்த படத்துக்கு வந்து தவிர்த்திருந்தா வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் முன்னேறிக்கலாம். என்ன படம் பேர் மட்டும் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நம்ம எதுவுமே பேர் சொல்லக்கூடாது. ப்ரோ இஸ் கெட்டிங் ரோஸ்டட். புரியவங்களுக்கு புரியும் ப்ரோ. அந்த பதில் எனக்கே தெரியும் ப்ரோ. சரி இப்ப பண்ண ஒண்ணு சொல்லிட்டேன், சீரியஸா ஒண்ணு சொல்லுன்னு கேட்பான் அடுத்து பாலாஜி. ப்ரோ ரொம்ப சீரியஸானது ப்ரோ அது. நீ கூட வாழ்க்கையில நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருப்ப. எல்லாம் மனசை தொட்டு சொல்லுங்க. இந்த இந்த உணர்வு ஃபீல் பண்ணிட்டு பாட்காஸ்ட் கூப்பிட்டப்ப நான் சொல்லணும்னு சொல்லி இருக்கணும். எப்ப சொல்லிட்டேன்? எங்க கூட்டப்போ சொல்லிட்டேன். இன்னைக்கு ரெக்கார்டிங் சொல்லும் போது நோ சொல்லிருக்கணும், தெரியாதரவ எப்ப சொல்லிட்டேன் அப்படின்னா. சரி, நான் என்னோட நோ வந்து ரொம்ப மன உடைச்சலோட தான் சொன்னேன். டேய் நான் சொல்லட்டும்டா. அந்த 2016 2014 மான்கராத்தே படமா? இல்ல இல்ல, ஒரு சில செயற்கைகளை கட் பண்ணிருக்கலாம். செயற்கைகளை கட் பண்ணிருக்கலாம். சரி சரி, அடுத்து என்னன்னு யோசிக்க முடியலையே. டேய் நீ சொல்ற. அடுத்து என்ன யோசிக்க முடியல, கான்டென்ட் வச்சுட்டு தான் நான் பேசுறேன். சொல்லு ப்ரோ. முக்கியமான விஷயம் அது காலேஜ் வரணும் தான். நான் அந்த விஷயம் தான் எடுக்கலாம்னு வந்தேன். ஏன்னா ஆக்சுவலா அந்த ட்ரிப் போறதுக்கே பிடிக்கல. சரி, அப்போ நோ சொல்லலாம் தான் இருந்தேன். ஆக்சுவலா அந்த ட்ரிப் எனக்கு பிடிக்கல. சோஃபார் அந்த ட்ரிப் போறதுக்கு எனக்கு மனசு வரல. சரி. எல்லாரும் போலாம். எது ப்ரோ, மூணாவது ட்ரிப்பா? மூணாவது ட்ரிப் இல்ல ப்ரோ, காலேஜ் ட்ரிப் ப்ரோ. காலேஜ் வச்சு நாங்க ஒரு இது பேசிருக்கோம், எபிசோடு பேசிருக்கோம். அதுல வந்து போகணுன்ற ஒரு மைண்ட் செட் கிடையாது. தவிர்க்க முடியாத சம்பவத்தினால சொல்லிட்டு நாங்க போயிட்டு ட்ரிப்பை பதப்பிட்டு வந்துட்டோம். அதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கா இருந்தது. என்ஜாய் பண்ற இடத்துல என்ஜாய் பண்ணாம மிஸ்டேக் நீ சொல்ற, அதை நாங்க நம்பணும். ஆமா, உண்மையிலே அது ஒரு இல்ல உண்மையிலே இருக்கு ப்ரோ, அது பிக்கெஸ்ட் மிஸ்டேக் மாதிரி எங்களுக்கு தெரியல ப்ரோ. விடுங்க ப்ரோ, ஏதோ ஒன்னு சொல்லிட்டான் ப்ரோ. அடுத்த கேள்வி வாங்க. சரி, இப்ப வந்து ஒரு நம்ம மூணு ட்ரிப் ஒண்ணு போறோம்ல, அதோட ஸ்டார்ட் யார் ஆரம்பிச்சது, யார் இனிஷியேட் பண்ணது? நியூயார்க்கு ஒரு ட்ரிப், நியூ ட்ரிப் போறோம், பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மூணாறு போனோம். எப்படி அதை இனிஷியேட் பண்ணீங்க? அந்த ட்ரிப் எப்படி இருந்தது? நான் இனிஷியேட்டே பண்ணல. எப்படி நீங்க தான் ப்ரோ சொல்லணும். ட்ரிப் போலாம்னு எனக்கு ஜாலியா இருந்தது. ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. திருப்பி அந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து அது லைஃப்ல அமையுமான்றது டவுட் தான். உண்மையா சொல்றீங்களா இல்ல சொல்றது? ஆட்டு எங்க இருக்கு? இந்த அட்லாண்ட்ல இருக்கு. இல்ல ஆக்சுவலா குரூப்பா போன ஃபர்ஸ்ட் ட்ரிப் இல்ல அது, அதனால கேக்குறேன். அதான் ப்ரோ, அக்கில் பக்கத்துலன்னு சொல்றோம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இதெல்லாம் எடிட் பண்ற ப்ரோ. ஓகே ப்ரோ. கம்பெனி பேர் எடிட் பண்ணு ப்ரோ. டாக் கொஞ்சம் மோசமா இருக்கு. என்ன கேமரா வர எடுக்கிறாங்க, எடிட் பண்ணி. சொல்லுங்க எப்படி இருந்தது? ஏதாச்சும் ஃபன் மொமெண்ட் ஏதாச்சும் இருந்திருக்கா அந்த ட்ரிப்ல? ஃபன் மொமெண்ட் தான் ப்ரோ. எனக்கு ஒரு ஃபன் மொமெண்ட் இருக்கு. அத முதல்ல சொல்லுங்க ப்ரோ, அப்பதான் மத்தவங்க எல்லாம் எப்படின்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க. அந்த ட்ரிப் போன அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் ப்ரோ. அது ரொம்ப ஃபன் மொமெண்டா இருந்த ஒரு போட்டோ இருந்தது. அத எடுத்து குரூப்ல போட்டுருக்கீங்க? இல்ல அது போடல ப்ரோ. அத பார்த்த உடனே எனக்கு ஒரே ஃபன்னா இருந்தது. நிறைய ஃபன் மொமெண்ட் இருந்தது ப்ரோ அதுல. அதான் உள்ள போனதுக்கு அப்புறம் ஏறும்போது நிறைய ஃபன் மொமெண்ட் இருந்துச்சு. பாத்ரூம்ல போடியே ப்ரோ. அதுதான் ப்ரோ செம்ம பண்ணு. நைட் திடீர்னு அந்த மண்டையில இச்சிங்க ப்ரோ, ஞாபகம் இருக்கா? நைட் இல்ல ப்ரோ, ஏர்லி மார்னிங் ப்ரோ. இச்சிக்கிட்டு
அதாவது பரவாயில்ல, அந்த இதுலயே உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, எனக்கு என்ன தெரியுமா பண்ணுவோம் போட்டு, அந்த மலை ஏறதுக்கு முன்னாடி அவ தூங்கிட்டு இருக்காண்டா, அவ எழுந்துக்கிறதுக்கு தயவு செஞ்சு மலை ஏற்றிருக்கலாம் எல்லாம் வாங்கி வச்சுருவாடா. அதுதான் என்னோட. ஆனா கடைசி வரைக்கும் வாந்தி எடுக்காம வந்துட்டேன்டா. ஏய் வாந்தி எடுக்காத கூட விடுறா. நீ எப்படா வாந்தி எடுக்க டைம் கொடுத்த? கார்ல ஏற ஷார்ப்பா 30 செகண்ட்ஸ் தூங்கிடுற. ஒண்ணு போன் பேசுவான், இல்ல அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவான், இல்ல தூங்குவான். 4 தான் பண்ணான். ஹலோ பர்சனல் எல்லாம் சொல்லாதீங்க இதுல. இல்ல எனக்கு அதுதான் கொஞ்சம் ஜாலியா இருந்தது. சரி வாந்தி எடுத்துருவோம் போல எடுப்பா அப்படின்னு நினைச்சா, இல்ல தூங்குறான், ஏத்திரி 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 அப்படியே ஏத்திரிங்க மலையை. இல்ல ப்ரோ, எனக்கு அந்த நைட்டே ஞாபகம் வந்துருச்சு. பாத்ரூம்குள்ள சவுண்ட் போட்டது, மண்டையில சவுண்ட் போட்டது, அதெல்லாம் செம பண்ணு ப்ரோ. அதை விட இன்னொருத்தவங்க வாந்தி எல்லாம் எடுத்தாங்க ப்ரோ, அதெல்லாம் சூப்பர் பண்ணா இருந்தது ப்ரோ. ஆமா ப்ரோ, அது பண்ணா இல்ல திகிலா இருந்தது. அப்ப மலையில ஏறதுனாலே சகஜம் தானே. அதுக்கு யூட்டர் வாந்தி எல்லாம் யாரோ நேமிங் எல்லாம் பண்ணாங்க. இல்ல ப்ரோ, மலை ஏறி இருக்கும்போது அதெல்லாம் சகஜம் தானே. மலை ஏறும்போது சகஜம் தான். மலை ஏறதுக்கு அப்புறம் தான் சகஜம், ஏறும் போதுதான் சகஜம். வேற மலை ஏறத சொல்றேன்டா. ஐயோ இவங்க வேற எடிட் பண்ணு ப்ரோ. வேற ஏதாச்சும் ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குதா அந்த ட்ரிப்ல? நிறைய இருந்துச்சு ப்ரோ. சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. இந்த இதுல தஞ்சாவூர் கோயில்ல எல்லாரும் போயிட்டு நீ மட்டும் நான் போன் பேசிட்டு வரேன்னு ஓரமா போனீங்க, அது எதுக்கு ப்ரோ? ப்ரோ இதெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? ஒரு போன் வந்திருக்கு, பேசிட்டு இருங்க, நீங்க பேசிட்டு இருங்க. ஒண்ணுல மண்டை ஃபுல்லா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் லாஸ்ட் டே அப்படின்ட்டு ஒரு சோகத்துல நான் அப்படியே தனியா போயிட்டு இருக்கேன். கலர் மூணாறுல இருக்கும்போது என்ன ப்ரோ பண்ணீங்க? நைட் ஆனா என்ன பண்ண ப்ரோ, எல்லாரும் பண்றதுதான் பண்ணேன். எல்லாரும் பண்றதுதான். என்ன ஐபிஎல் மேட்ச் பார்த்தேன், அவ்வளவுதான். வேற என்ன பண்ணேன்? ஐபிஎல் பார்க்கல ப்ரோ, சன் மியூசிக் பாட்டு பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. ஐபிஎல் தான் பார்த்தேன். சரி நம்மளே பேசுறோம். அடுத்த கேள்வி. எல்லாமே எனக்கு ஃபன் மூமெண்ட் தான் ப்ரோ, ஜாலியா இருந்தது. ஆனா நம்ம ஆக்சுவலா நம்ம என்ன பிளான் பண்ணோம், வண்டி எடுக்கிறப்ப மூணார் போயிட்டு எங்க போறதா இருந்தோம், வால்பாறை. இன்னும் நான் வால்பாறை போல, ஏன் இன்னும் நான் கேரளா பக்கம் மூணார் போனதுக்கு அப்புறம் வேற எங்கேயுமே போகல. மூணார் கேரளா தான். மூணார் மட்டும் தான் போயிருக்கேன் கேரளால. கேரளா போனது போயிருக்கேன், வயநாடு போயிருக்கேன். நான் எப்படா போனேன்? அந்த ஃபால்ஸ் போல இதெல்லாம் நம்ம காலேஜ் டூர் கூட்டு போனீங்களே, அது காலேஜ் பெங்களூர்ரா. டூர் நான் கூட போலியோ. சாரி ப்ரோ. கூட்டு போனாங்க உங்களை. அப்போ நான் எங்க போனேன்? எங்கேயுமே போலையா? அடுத்த நேயர் தூங்கிட்டான் போல. சொல்லுங்க. எனக்கு மூணார்ல இருந்த கீழே வந்து நம்ம சுத்திட்டு இருந்ததெல்லாம் இன்னும் பண்ணா இருந்துச்சு. அந்த ட்ரிப்ல தான் நம்ம இதுல அது பேரு என்ன, திருச்சியில சாப்பிட்டதெல்லாம் அந்த ட்ரிப்ல தானே சாப்பிட்டோம். இது வேறங்க ட்ரிப்பா? எனக்கு எந்த ட்ரிப்புனே இப்ப குழம்பு. எனக்கு வால்பாறை ட்ரிப்னா தான் ஞாபகம் இருக்கு. தெளிவா உறுதிக்கு தெளிவா பேச சொல்லிட்டு உளறிட்டு இருந்தான், அது வந்து ஞாபகம் இருக்கு. 46வது நிமிஷங்கய்யா. பரவாயில்லையா, என்ன கேட்டா நான் தான் பதில் சொல்லுவேன். நீங்க சொல்லிக்கங்கய்யா. சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த அவனை கார்ல உட்கார வச்சுட்டு யாரோ 2 பேர் நானும் யாரோ போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டோம்.
தோசை அத இல்ல இவனுக்கு 3 பேரும் ரூம்ல விட்டு லாக் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்தோம். நடந்து போய் கொஞ்சம் தூரம் அந்த ஒரு நான் வந்து தெளிவாதான் இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது எனக்கு மூணார்ல அவ்வளவா ஞாபகம் இல்ல, கீழே வந்ததுதான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு வேற ட்ரிப் சொல்லிட்டாங்க. அப்புறமா இப்ப சொல்றது எனக்கு அது 2 ட்ரிப்லயே ஞாபகம் இல்லடா. நான் எல்லாம் ஒரே ட்ரிப்ல நடந்து போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ. கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி அவர் சொல்லவே இல்லை இன்னும். யாரு ப்ரோ? அவருக்கு எப்படி இருக்கு? நீ தான்டா ஹோஸ்ட். எனக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு ப்ரோ. சரி, அதுக்கப்புறம் வேற யாரு? அது ஹைலைட் கிடையாது. அப்புறம் பார்த்தா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாரு, திட்டி அனுப்புறாரு, எப்பயும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு மெசேஜ் கூட பாக்கல, ஒரு 25 மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். பிளாக்ல இருந்தா எப்படி பாப்பா? சிங்கிள் இருக்குதான். இருங்க, எப்பதான் நல்லா ஃப்ளோவா போயிட்டு இருக்கு, பேசுங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, டிஃபரெண்டா இருந்துச்சு. டிஃபரெண்டா இருந்துச்சா? ஆமா ப்ரோ. அதுக்கு மாதிரி கம்ப்ளீட்டா தூக்கிடு ப்ரோ. எனக்கு ஜாலியா இருந்துச்சு, அதோட ஃபைனல் பண்ணிரு. அப்ப இரு ப்ரோ, நல்ல கண்டென்ட்டா நான் சொல்றேன். எனக்கு கார் ஓட்டுறது நல்லா இருந்துச்சு ப்ரோ. அப்பதான் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு ஹில்ஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு வால்பாறைக்கு போகாம நம்ம கீழே இறங்கி மதுரை அப்புறம் தனுஷ்கோடி எல்லாம் போனது இன்னும் அந்த அந்த பிளான்ல நல்லா இருந்துச்சு. வால்பாறை போயிருந்தா போர் அடிச்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து இதுவும் மலை அதுவும் மலைங்கிறதுனாலதான் நீங்க வேணாம் நம்ம வந்து கீழே இறங்கிடலாம் முடிவு பண்ணி போனோம். ஆமாங்க. எனக்கும் வந்து கடைசியில வந்து எனக்கு ஒரு தான் நல்லா இருந்தது. இவர் வந்து 160 மிர்ச்சே வரும்போது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, எவ்வளவு சீக்கிரம் போய் என்ன பண்ண கேட்டேன். அந்த கேள்வி கொஞ்சம் ஃபைனலா கொஞ்சம் நல்லா இருந்தது. இல்ல ப்ரோ, ஆமா ப்ரோ, ஒரே நைட்ல வீட்டுக்கு போயிடணுமான்னு தோணுச்சு எனக்கு. ஏதோ நடந்துச்சு ப்ரோ. ஆனா ப்ரோ வந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிடுறாங்க. இல்ல நாம இப்ப என்ன இவ்வளவு சீக்கிரம் போய் என்ன பண்ண போறோம் அப்படின்ற கேள்விதான் நல்லா. ஆமா ப்ரோ, வீட்டுக்கு போக பிடிக்காது ப்ரோ. சரி ப்ரோ, அடுத்த கேள்வி ப்ரோ. அடுத்த கேள்வி ப்ரோ. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி.